சுவாமி, இந்த மாலையை அணிவதற்காகவாவது சற்று தலையை குனிந்தால் சௌகரியமாக இருக்கும். உமக்கு சௌகரியமாக இருக்கும், ஆனால் எனக்கு தலையை குனிந்து பழக்கம் இல்லையே. குருநாதா, ஆசான் மாலையை தடபுடலாக அணிவித்திருக்கிறாரே, தங்களுக்கு இன்று ஏதாவது விசேஷமான நாளா, பிறந்த நாளா? அடே, நான் சொல்வதை நன்கு காது கொடுத்து கேள். இன்று ஒருவருக்கு புது பிறப்பு கிடைக்கப் போகும் நாள். அதை அருளப் போகிறவர் சாட்சாத் நம் குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகள். அதற்காகத்தான் இந்த மாலையும் மரியாதையும். என்ன, இன்னும் உன் புத்திக்கு உரைக்கவில்லையா? பிரம்மரட்சஸை விரட்டி அடிக்கப் போகும் நாள் இன்று. அதற்காகத்தான் குருநாதர் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு சிறு திருத்தம் சம்பூர்ணம். சுவாமி, அப்பெண்ணிற்கு மட்டும் புது பிறப்பல்ல, அந்த ஒட்டுமொத்த தட்சிணாமூர்த்தி குடும்பமே புது பிறவி எடுக்க இருக்கிறார்கள். புரிகிறதா? உண்மைதான் சுவாமி. தாங்கள் மட்டும் அந்த பிரம்மரட்சஸை ஓட்டிவிட்டீர்கள் என்றால். சம்பூர்ணம், என்ன ஓட்டி விட்டீர்கள் என்றால் ஓட்டி விட்டேன் என்றே வைத்துக் கொள்ளும். அந்த அளவிற்கு பீஜ மந்திரத்தை உரு போட்டு உபாசனை செய்திருக்கிறேன். பிரம்மரட்சஸ் என்ன, அதை விட மகாராட்சஸ் வந்தாலும் என்னிடமிருந்து தப்ப முடியாது. அது சரி, என்னை பிடித்த பிசாசு ஒன்று இருக்குமே, அது எங்கே காணோம்? தாங்கள் யாரை சொல்கிறீர்கள் சுவாமி? கைலாசம். இதோ வந்து விட்டேன் குருநாதா. குருநாதா, என்ன கைலாசம்? சாதாரணமாகவே நீ யார் என்பது அனைவருக்கும் தெரியும். இப்படி கையில் அடையாளம் வேறு வைத்துக் கொள்ள வேண்டுமா? ஓய், என்ன சமயம் கிடைத்தது என்று என்னை கேலி செய்கிறீரா? நான் சிறிய கூஜா என்றால் நீர் பெரிய கூஜா, இதுவும் அனைவருக்கும் தெரியும். நீர் உன் திருவாயை மூடும். என்ன, என்னை வைத்துக் கொண்டு என்ன சச்சரவு இங்கே? ஒன்றுமில்லை குருநாதா, தாங்கள் சொன்னபடியே கூஜாவோடு வந்து விட்டேன். இருந்தாலும் என்ன இருந்தாலும்? பிரம்மரட்சஸை ஓட்டப் போகும் இடத்தில் எதற்கு தேவையில்லாமல் இந்த கூஜா குருநாதா? தேவை இருக்கிறதடா. போவேன், போய் பிரம்மரட்சஸை ஓட்டிவிட்டு வந்து விடுவேன் என்று நினைத்தாயா? அதை அப்படியே பிடித்து இக்கூஜாவில் அடைத்து இங்கு கொண்டு வந்து வைத்துவிடப் போகிறேன். இங்கேயா? நம் பாடசாலைக்கா? ஆம், இப்பாடசாலையின் முகப்பில் வைத்துவிடப் போகிறேன். வெறுமனே ஓட்டிவிட்டு வந்துவிட்டால் என் பராக்கிரமத்தை மற்றவர்கள் அறிவது எப்படி? அப்படி இல்லாமல் இக்கூஜாவில் அடைத்து இங்கு வைத்துவிட்டால் நாளை பார்ப்பவர்கள் இந்த யாதவ பிரகாசனால் அடக்கி ஒடுக்கப்பட்ட பிரம்மரட்சஸ் இக்கூஜாவில் அமுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்று புரிந்து கொள்வார்களே. அதற்குத்தான் இந்த ஏற்பாடு. சரி கீர்த்திவாசா, உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு. நீ என்னோடு வருகிறாயா? வந்து என் மந்திர பிரயோகத்தால் கட்டுப்பட்ட அந்த பிரம்ம ரட்சஸ் இக்கூஜாவில் எப்படி அடைக்கப்பட போகிறது என்பதை நேரே காணலாம். ஐயோ, வேண்டாம் குருநாதா, இது கடைசி வாய்ப்பல்ல, எனது இறுதிக்கட்ட வாய்ப்பாக ஆகிவிடும். கூஜாவில் புகப்போகும் நேரத்தில் திடீரென்று என்னுள் புகுந்து விட்டால் அப்பப்பா, நினைத்தாலே குலை நடுங்குகிறது. நான் வரமாட்டேன் குருநாதா, நான் வரமாட்டேன். நீ திருந்த மாட்டாய். சபேசா, மார்த்தாண்டம், நீங்களோ அன்றே மறுத்து விட்டீர்கள். கற்கும் பாடத்தில் அத்தனை ஈடுபாடு. ராமானுஜா, நீ தயாராக இருக்கிறாயா? ஆயத்தமாக இருக்கிறேன் சுவாமி. நல்லது. கோவிந்தா, உனக்கு வேறு எதுவும் பணிகள் இல்லை என்றால் நீயும் என்னோடு வரலாம். குருநாதா, அண்ணா தங்களுடன் வரட்டும். அடியனுக்கு இங்கு மடத்தில் வேறு சில பணிகள் இருக்கிறது. குருதேவருக்கு வந்தனம். சுவாமி, வண்டி தயாராக உள்ளது, தாங்கள் எழுந்தருளலாம். என் பரிபூரண நல்லாசிகள். இன்றோடு உன்னையும் உன் குடும்பத்தையும் பீடித்துள்ள பீடைகள் தொலைந்தது. சரி, உன் இல்லத்தில் நான் குறிப்பிட்டது போல் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டனவா? அனைத்தும் தயாராகவே இருக்கிறது சுவாமி. பிரத்யேக பூஜை அறை, நறுமண தூபங்கள், எலுமிச்சை பழங்கள் இத்தியாதிகள் எல்லாவற்றையும் நீங்கள் சொன்னபடியே செய்து வைத்திருக்கிறேன். சரி, நல்லது.
பெண்ணே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏ பிரம்ம ராட்சசே, தைரியம் இருந்தால் என்னை நேருக்கு நேர் பார். ஏ பிரம்ம ராட்சசே, மரியாதையாக இங்கிருந்து போய்விடு. என்னையே யார் என்று கேட்கிறாயா? நான் யாதவ பிரகாசன், மந்திர யந்திர தந்திர வித்தகன், உன்னை போன்ற துஷ்ட பேய்களை ஓட்டி ஒழிப்பவன். நல்ல வேடிக்கை. ஓ, உனக்கு அவ்வளவு ஏளனமா? கைலாசம், அந்த கூஜாவை கொடு. அதில் உள்ள தீர்த்தத்தை இந்த பிரம்மரட்சஸ் மேல் தெளித்து அதை பிடித்து இந்த கூஜாவிற்குள் அடைத்து விடுகிறேன். கொடு. அடே அறிவியலி, என் முழு சக்தியையும் இந்த தீர்த்தத்தில் ஏற்றி வைத்திருந்தேனடா. இதை கீழே கொட்டி வீணாக்கி விட்டாயே. உன்னால் எதற்கும் பிரயோஜனம் இல்லையடா. நீ மட்டும் என்ன, நீயும் எதற்கும் பிரயோஜனமற்றவன் தான். என்ன சொன்னாய்? அடே கைலாசம், இந்த பிசாசை என் காலடியில் கொண்டு வந்து போடு. அடே யாதவ பிரகாசா, ஒழுங்காக இங்கிருந்து ஓடிவிடு. உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியா? ஒழிந்து போ. யாதவ பிரகாசா, நீ எவ்வளவு பிரயத்தனம் செய்தாலும் பயனில்லை. உன் எந்த மந்திரமும் என்னிடம் பலிக்காது. நீ பிரயோகிக்கும் அனைத்து மந்திரங்களையும் நான் அறிவேன். என்னை பற்றி நீ அறிவாயா? நன்றாக அறிவேன். நீ உன் முன் ஜென்மத்தில் ஒரு உடும்பாக பிறந்திருந்தாய். ஸ்ரீரங்கத்திலிருந்து திருமலைக்கு யாத்திரையாக வந்த சில வைஷ்ணவர்கள் மதுராந்தகம் ஏரிக்கு அருகில் தங்கி பகவத் பிரசாதத்தை உட்கொண்டார்கள். அவர்கள் உண்ட மிச்சத்தை, சேஷமான அந்த பிரசாதத்தை புதரில் உடும்பாக இருந்த நீ உண்டதால் இன்று இப்பிறவியில் மனிதனாக, சகல கலா வித்தகனாக, சாஸ்திர பண்டிதனாக உருவெடுத்திருக்கிறாய். உன்னுடைய முற்பிறவி மட்டுமல்ல, என்னுடைய முற்பிறவியையும் நான் நன்கு அறிவேன். நான் என் முன் ஜென்மத்தில் ஒரு பிராமணனாக பிறந்திருந்தேன். பல யாகங்களை செய்து வைத்ததால் பலர் எனக்கு மரியாதை கொடுத்தார்கள். பெரும் செல்வம் என்னை தேடி வந்தது. கூடவே அகங்காரமும் பீடித்துக் கொண்டது. அதனால் சிரத்தை இல்லாமல் யாகங்கள் செய்தேன். பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு லாபியாக வாழ்ந்தேன். வேத மந்திரங்களை அலட்சியமாக உச்சரித்த காரணத்தினால் பிரம்மரட்சசாக மாறி நான் அமுதினியை பீடித்தேன். என் முன் ஜென்ம பெயர் என்ன தெரியுமா? சோம சர்மா. என்ன யாதவ பிரகாசா, போதுமா இல்லை இன்னும் விவரம் வேண்டுமா? யாதவ பிரகாசா, மரியாதையாக நீ வந்த வழியே திரும்பி போய்விடு. நீ சொல்லி எல்லாம் நான் அமுதினியை விட்டு விலக மாட்டேன்.
நீ சொல்வதெல்லாம் உண்மையாகவே இருந்துவிட்டு போகட்டும். நீ யாருக்குத்தான் கட்டுப்படுவாய்? என் மகளை விட்டு நீ எப்போது நீங்குவாய்? அதை சொல். நான் உன் மகளை விட்டு விலக வேண்டும் என்றால் அது ஒருவரால் தான் முடியும். யார் அவர்? எங்கிருக்கிறார்? இங்கேதான் இருக்கிறார். யார்? யார் அவன்? கோடி சூரிய பிரகாசராய், சாந்த ஸ்வரூபியாய், நெடிந்துயர்ந்து வசீகரிக்கும் தோற்றம் கொண்டவராய், நித்திய சூரிகளின் தலைவரை போன்று ஒளியோடு உனக்கும் பின் நின்று கொண்டிருக்கிறாரே ராமானுஜர். அவரது காலடி என் தலைமையில் பட்டால் போதும், அக்கணமே நான் அமுதினியை விட்டு நீங்கி மேலான கதியை அடைந்து விடுவேன். என்ன யாதவ பிரகாசா, அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டாயா? நான் உண்மையை தான் சொல்கிறேன். ராமானுஜர் உனது சிஷ்யன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் ஆசான்களுக்கெல்லாம் ஆசான், உயர்ந்த மகான். அவருடைய திருப்பாதங்கள் என் மேல் படத்தான் எவ்வளவு நாட்களாக நான் இங்கு காத்து கிடக்கிறேன். சுவாமி, இன்னும் என்ன தயக்கம்? ராமானுஜர் உங்கள் சீடர் தானே? அவரிடம் சொல்லுங்கள். அவரின் திருப்பாதங்களை என் மகளின் சிரசின் மீது பதிக்க செய்யுங்கள். என் மகளை மீட்டு தாருங்கள் சுவாமி. தயவு செய்து எனது மகளை மீட்டு தாருங்கள் சுவாமி. சுவாமி, என் மகளுக்கு அபயம் தாருங்கள். அவளுக்கு புத்துயிர் தாருங்கள். அந்த பிரம்ம ரட்சஸ் சொன்னதை தாங்களும் கேட்டீர்கள் அல்லவா? தயவு செய்து தங்களின் பாத கமலங்களை அந்த பிரம்ம ரட்சசின் மீது வைத்து என் மகளை மீட்டுத்தார்கள் சுவாமி. ஹே அமானுஷ்ய சக்தியே, நீ குறிப்பிட்டது போல் என்னுள் விசேஷ சக்தி இருப்பதாக அடியேன் நினைக்கவில்லை. இருப்பினும் நீ சொல்வது போல் அடியேனின் பாதம் பட்டால் அமுதினிக்கு நல்லது நடக்கும் என்னும் பட்சத்தில் அடியேன் இதற்கு சம்மதிக்கிறேன். நீயும் வாக்கு தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும். மற்றொரு விஷயமும் உன்னிடம் கேட்டு தெளிவு பெற வேண்டியிருக்கிறது. நீ அமுதினியை விட்டு விலகிவிட்டாய் என்பதை நாங்கள் எவ்வாறு ஊர்ஜிதம் செய்வது? நான் அமுதினியை விட்டு அகன்ற மறுகணமே இவ்வூரின் எல்லையில் ஒரு அரச மரம் ஒன்று இருக்கின்றது. அதை பிளந்தபடி பெரும் சத்தத்துடன் நான் விடை பெற்று விலகுவேன். அதுதான் நான் அமுதினியை விட்டு சென்றதற்கு அடையாளம். தயவு செய்து தங்கள் திருப்பாதங்களை என் சிரசின் மீது வையுங்கள். கருணை காட்டுங்கள். வரதார்ப்பணம். எதை நினைத்து நீ என் பெருமையை கொண்டாடி கொண்டிருந்தாய்? என்ன வரதா, இதை அடியேன் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? அன்று நீ அடியேனிடம் சொன்னாயே, பிரம்ம ரட்சசு என்ற ஒன்றை கொண்டு இருவருக்கு உயர்வை தரப்போகிறேன் என்று. அதற்கான விடையை இப்போது அடியேன் உணரப்பெற்றேன் வரதா. இருள் சூழ்ந்திருந்த அமுதினியின் வாழ்வில் அருள் சூழ்ந்து புது பிறவியை அடையும்படி செய்தாய். இருளகற்றும் அகல் விளக்காம் ராமானுஜனை பகல் விளக்காம் பகலவன் சூரியனை போன்று சுடர்விட்டு எங்கும் யாரும் காணும் வண்ணம், பேசிக் கொண்டாடும் வண்ணம் ஒரு உயர்வான நிலைக்கு உயர்த்தினாய். ஒன்றை கொண்டு பலவற்றை சாதிக்கும் உன் பெருமையை யாரால் உணர முடியும்? உன்னை போன்ற உன்னத பக்தர்களால் தான் உணர முடியும். திருக்கச்சி, நான் முன்பே சொன்னது போல் உயர்ந்த பாகவத உத்தமர்களால் அன்றோ என் பெருமை உலகிற்கு உணர்த்தப்படுகிறது. இகத்திலும் சரி, பரமான வைகுண்டத்திலும் சரி, நான் தனித்து இருப்பதால் என்ன பயன், என்ன பெருமை? அங்கு நித்திய சூரிகளை போன்று
இங்கு உன்னை போன்ற சிரோன்மணிகளுடன் சேர்ந்து நான் இருப்பதில் தானே எனக்கு ஆனந்தம், பெருமை எல்லாம். என்றும் பிரியாத இந்த உறவு முறை நித்திய சாஸ்வதமாயிற்றே. என்றும் கைங்கரியத்தை வேறாக நினைப்பது ஜீவாத்மாக்களின் பெருவிருப்பு என்றால் அதை இவ்வுலகத்திலும் பரம பதத்திலும் அளித்து களிப்புறுவதுதானே இந்த வரதனின் பெருவிருப்பு. திருக்கச்சி, பக்தர்கள் என்றென்றும் சேவகம் செய்து துதி பாடுவதும் அதை உகந்து ஏற்று நான் பணி கொள்வதும் எக்காலத்திலும் அழியாத நிகழ்வு. இதை தவிர ஆனந்தத்தை அளிப்பது எனக்கு வேறு எது இருக்க முடியும்? எனவே என் பெருமையே உன் பெருமை, உன் ஏற்றமே என் ஏற்றம். ராமானுஜனுக்கு ஒரு ஏற்றம் ஏற்பட்டதில் உன் பங்கும் இருக்கிறது திருக்கச்சி. காரணம் இல்லாமல் காரியமில்லை. இப்போது நீ அதை நன்கு உணர்ந்திருப்பாய். அதே சமயத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஒரு பக்தன் நம்பிக்கையை இழந்து தவறான வழியில் போகக்கூடாது என்று நான் உணர்த்தி இருக்கிறேன். உண்மைதான் வரதா. உன்னிடம் பக்தி கொண்டிருந்த தட்சிணாமூர்த்தி மாயை எனும் காற்றால் அலைக்கழிக்கப்பட்டு சம்பூர்ணம் எனும் சூழ்ச்சியால் மாறுபட்ட ஒரு வழியில் சென்று உனைவிடுத்து யாதவ பிரகாசரை நாடினார். பொதுவாக ஒரு மனிதரிடம் உறவு கொண்டவன் அவரை விடுத்து மற்றவரிடம் செல்லும் பொழுது அவன்தானே என்னை விட்டு சென்றான், பிறகு நான் எதற்கு அவனிடம் போக வேண்டும் என்று அவனை கைவிட்டு விடுவார். ஆனால் நீயோ தட்சிணாமூர்த்தி தடம் மாறி சென்றாலும் ஒரு காலத்தில் நம்மிடம் பக்தி கொண்டவன் ஆயிற்றே, அவனுடைய மகள் நமக்கு பல கைங்கரியங்களை செய்தவளாயிற்றே என்பதை மனதில் கொண்டு கருணையை பொழிந்து அவருடைய வாழ்வையும் அவருடைய மகள் அமுதினி வாழ்வையும் உயர்த்தி விட்டாய். இன்னல்களிலிருந்து அவர்களை காப்பாற்றி விட்டாய். நீ பக்த வத்சலன் என்பதை அனைவருக்கும் உணர்த்தி விட்டாய். அக்கிஞ்சனர்களையும் அரவணைக்கும் ஆரா அமுதன் நீ என்பதை நிரூபித்து விட்டாய். ஆழ்வார்கள் கொண்ட ஆழ்ந்த பக்தியும் அடியேன் பாடிய பாசுரத்தின் ஆழ் பொருளும் இப்போது அடியேனுக்கு நன்கு விளங்கிற்று வரதா. ஜீவாத்மா உன்னிடம் கொள்ள வேண்டிய பக்தியானது ஓர் உன்னதமான பதிவிரதை தன் பர்த்தாவான கணவனிடம் காட்டும் அளவில்லா கற்பு நிலைக்கு ஒப்பானது. மனைவி அந்த கணவனிடம் காட்டும் நம்பிக்கையும் உள்ள உறுதியும் போன்று ஒரு அனன்யமான பக்தி பக்தனுக்கு உன்னிடம் மிக மிக அவசியமானது. அப்படிப்பட்ட அசைக்க முடியாத பக்தியை அடியேன் என்றென்றும் உன்னிடம் கொள்ள அருள் புரிய வேண்டும் வரதா. இதுவே இந்த அடியவன் உன்னிடம் வைக்கும் விண்ணப்பம். அதை பற்றி நீ சிறிதும் கவலை கொள்ள வேண்டாம் திருக்கச்சி. நீ என்னோடு கொண்டுள்ள சம்பந்தம் நித்தியமானது. அதுபோல் உனக்கும் ராமானுஜனுக்கும் உள்ள சம்பந்தம், இந்த தொடர்பு என்றும் ஏற்றம் வாய்ந்தது, எக்காலத்திலும் முடிவு பெறாதது. யாதவ பிரகாசா, நீ எவ்வளவு பிரயத்தனம் செய்தாலும் பயனில்லை. உன் எந்த மந்திரமும் என்னிடம் பழிக்காது. நீ பிரயோகிக்கும் அனைத்து மந்திரங்களையும் நான் அறிவேன். நான் உன் மகளை விட்டு விலக வேண்டும் என்றால் அது ஒருவரால் தான் முடியும். கோடி சூரிய பிரகாசராய், சாந்த ஸ்வரூபியாய், நெடிந்துயர்ந்து வசீகரிக்கும் தோற்றம் கொண்டவராய், நித்திய சூரிகளின் தலைவரை போன்று ஒளியோடு உனக்கும் பின் நின்று கொண்டிருக்கிறாரே ராமானுஜன். ராமானுஜர் உனது சிஷ்யன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர் ஆசான்களுக்கெல்லாம் ஆசான், உயர்ந்த மகான். குருநாதா, இப்போது எதற்கு வந்தீர்கள்? கோபம் கொள்ள வேண்டாம் குருநாதா. தாங்கள் சரியாக போஜனம் கூட செய்வதில்லையே, அதை நினைத்துத்தான் நாங்கள் இருவரும் கவலையோடு இருக்கிறோம். அன்னத்தை தாங்கள் புசிப்பதும் ஒரே ஒரு வேளைதான். அதையும் தாங்கள் புறக்கணித்தால் தங்கள் தேகம் என்ன ஆவது? தங்கள் உடல்நிலையிலும்
சற்று கவனம் செலுத்த வேண்டாமா? கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். கவனத்தோடு இருந்திருக்க வேண்டும். அந்த ராமானுஜன் விஷயத்தில் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். அன்று தட்சிணாமூர்த்தி அகத்தில் நடந்த சம்பவங்கள் என்னை வறுத்து எடுக்கிறதடா, வறுத்து எடுக்கிறது. ராமானுஜனால் நான் அடைந்த அவமானம் என்னை சுட்டரிக்கிறதடா, சுட்டரிக்கிறது. முன்னால் யோசிக்க வேண்டியதை பின்னால் யோசித்து என்ன பயன் சுவாமி? என்ன சம்பூர்ணம், பங்கிற்கு நீரும் குத்தி காட்டுகிறீரோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. என் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். ராமானுஜனை பற்றி நான் பலமுறை உங்களிடம் எச்சரித்தும் ஆனால் என் வாயைத்தான் அடக்க முயன்றீர்கள். ராமானுஜனை அடக்க தவறிவிட்டீர்கள். சம்பூர்ணம் சரியாக சொல்கிறார் குருநாதா. அவனை நீங்கள் வைக்க வேண்டிய இடத்தில் வைத்திருக்க வேண்டும். இப்போது பாருங்கள், தங்கள் வித்தியை மீறி ஒரு காரியத்தை, அதுவும் தங்களுக்கு அவமானம் ஏற்படும் வகையில் செயலாற்றி பிரம்மரட்சசோடு சேர்த்து உங்கள் புகழையும் பேரையும் ஓட்டிவிட்டானே. எப்படித்தான் உங்களால் இதை சகஜமாக எடுத்துக்கொள்ள முடிகிறதோ தெரியவில்லை. ஆனால் இதை எங்களால் பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை. நான் இவ்விஷயத்தை சகஜமாக எடுத்துக்கொள்ளவில்லை, எடுத்துக்கொள்ளவும் முடியாது. என்னை மீறி அவன் ஒரு காரியத்தை செய்து அதில் புகழையும் அடைந்திருக்கிறார். அமுதினி விஷயத்தில் அந்த திருக்கட்சி விசேஷ கவனம் செலுத்தும் போதே நினைத்தேன், பிரம்மராட்சஸ் விஷயத்தில் ஏதோ கூட்டுச்சதி இருக்கிறதென்று. அது இப்போது ஊர்ஜிதமாகிவிட்டது. கூட்டு சதியா? யார் இதில் கூட்டு? ஆம் குருநாதா, அமுதினியை பீடித்த பிரம்மராட்சஸை விரட்ட பலமான முயற்சியை அந்த திருக்கட்சி மேற்கொண்டிருந்தார். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன? அந்த பிரம்மராட்சஸை ஓட்டப் போகும்போது ராமானுஜன் கண்டிப்பாக உடன் செல்ல வேண்டும் என்றும் அந்த திருக்கட்சி உத்தரவிட்டுள்ளார். இது திருக்கட்சியும் அந்த ராமானுஜனும் செய்த கூட்டுச்சதி குருநாதா. ஆமாம், உனக்கப்படி இதெல்லாம் தெரியும்? குருநாதா, வேத பாடங்களில் தாங்கள் எப்படி கெட்டியோ அதுபோல் வெளி விவகாரங்களில் நான் பரம கெட்டி. இங்கிருந்து கொண்டே வெளியில் நடக்கும் பல விஷயங்களை நான் மோப்பம் பிடித்து விடுவேன். நான் சொன்னது முற்றிலும் உண்மை குருநாதா. சம்பூர்ணம், நீர்தானே இந்த பிரம்மராட்சஸ் விவகாரத்தை என்னிடம் கொண்டு வந்தீர்? ஆமாம். அப்படியானால் உமக்கும் இந்த சதியில் கூட்டு உண்டா? அச்சச்சோ, அபச்சாரம், அபச்சாரம். அது பற்றியெல்லாம் அடியனுக்கு எல்லளவும் தெரியாது குருநாதா. ஏதோ இவ்விவகாரம் தங்கள் மூலம் தீர்க்கப்பட்டால் அடியனுக்கும் ஒரு நற்பெயர் உண்டாகுமே என்ற அற்ப ஆசைதானே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை குருநாதா. அப்பா குருநாதா. ஓய், இவனா உமக்கு குருநாதன்? இல்லை இல்லை, தாங்கள் தான் குருநாதர். ஏதோ வாய் சற்று உளறிவிட்டது. சொல்லேன்பா. குருநாதா, இவரை போய் ஏன் தேவையில்லாமல் சந்தேகப்படுகிறீர்கள்? இவரும் ராமானுஜனால் பாதிக்கப்பட்டவர்தான். ராமானுஜனை கீழழுத்த பல யுக்திகளை கையாண்டு தோல்வி கண்ட அனுபவம் இவருக்கு உண்டு. அதனால் இவரால் தனியாக சதி ஆலோசனை நடத்த முடியாது குருநாதா. ராமானுஜனின் அடுத்த யுக்தியா? அது என்னடா யுக்தி? சொல். அதெல்லாம் பழைய விஷயம் குருநாதா. இப்போது அதெல்லாம் தேவையில்லாதது. நடக்கக்கூடாத ஒரு சம்பவம், அதுவும் தங்களுக்கு எதிராக நடந்து விட்டது. அதிலிருந்து எப்படி வெளிவருவது, எப்படி அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது, அதை மட்டும்தான் நாம் இப்போது யோசிக்க வேண்டும். யோசித்து விட்டேன், தீர யோசித்து விட்டேன். ராமானுஜனை உடனடியாக இப்பாடசாலையை விட்டு துரத்தி விடுவது என்று தீர்மானித்து விட்டேன். முடிந்தது, மொத்த காரியமும் முடிந்தது. என்னடா முடிந்தது? பிரம்மராட்சஸ் விஷயத்தில் ராமானுஜன் மிக பிரபலமாகிவிட்டான். உங்கள் புகழோ சற்று குன்றி விட்டது. மீண்டும் மீண்டும் எதற்கு அதையே சொல்கிறாய்? விஷயத்திற்கு வாடா. இந்த நிலையில் ராமானுஜனை பாடசாலையை விட்டு தூக்கினால் அது தங்களின் ராமானுஜன் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியால் நடந்ததென்று உலகம் உங்களை தூற்றும். அது மட்டுமல்லாமல் ராமானுஜன் என்னும் பிரபலத்தை மற்ற பாடசாலை ஆசான்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். ராமானுஜனை தங்கள் பாடசாலைக்கு இழுக்க ஆர்வம் காட்டுவார்கள். அப்படியானால் நான் ராமானுஜனை அனுப்பிவிட்டால் அவன் வேறு பாடசாலைக்கு மாணவனாக போய்விடுவான் என்கிறாயா? மாணவனாக இல்லை குருநாதா, ஆசானாக போவான் என்கிறேன். யாதவர் பாடசாலைக்கு எதிராக ராமானுஜன் பாடசாலை என்று ஒன்று உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால்
ராமானுஜனை பாடசாலையிலிருந்து விரட்டும் உங்கள் முடிவு மிகவும் தவறானது. அதனால் பல பின்விளைவுகள் ஏற்படக்கூடும். பிறகு என்னை என்னதான் செய்ய சொல்கிறாய்? அந்த ராமானுஜனை இருந்த இடம் தெரியாமல், அதாவது அவன் சுவடே தெரியாமல் அவனை அழித்து விட வேண்டும் என்கிறேன். அப்படி செய்யாவிடில் அவன் எங்கிருந்தாவது தங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் வெட்ட வெட்ட முளைக்கும் மரம். அவனை ஒட்டு மொத்தமாக வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அதாவது ராமானுஜனை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிவிட வேண்டும் என்கிறேன். எப்படி என் யோசனை? அடே கைலாசம், நீ என்னடா விபரீதமாக ஏதேதோ யோசிக்கிறாய்? அவசரப்பட்டு எதுவும் செய்து விடாதே. இல்லை குருநாதா, இந்த ராமானுஜன் விஷயத்தில் அவசரமோ அலட்சியமோ காட்ட மாட்டேன். யோசித்து கனக்கச்சிதமாக முடிப்பேன். தாங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் என்னிடம் விட்டு விடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலிருந்து ராமானுஜன் ஒட்டுமொத்தமாக போக வேண்டும் என்றால் அவன் இந்த உலகத்தை விட்டே போக வேண்டும். அதற்கில்லையடா கைலாசம். தாங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் குருநாதா. தாங்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்து விடுங்கள். மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். என்னவோ போ, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. தாங்கள் மூளையெல்லாம் கசக்கிக் கொள்ள வேண்டாம். தாங்கள் சென்று தங்கள் போஜனத்தில் கவனம் செலுத்துங்கள். தங்கள் உடல் நன்றாக இருந்தால்தான் தங்கள் சித்தாந்தம் வளரும். தங்கள் சித்தாந்தம் வளர்ந்தால்தான் நாங்கள் வளருவோம். தாங்கள் அடிக்கடி சொல்வீர்களே, நம் சித்தாந்தம் வளர வேண்டும் என்றால் விஷ வித்துக்களை அழிக்க வேண்டும் என்று. அதைத்தான் நாங்கள் இப்போது செய்ய போகிறோம். ஒரு நாட்டை காக்க பல சேனை வீரர்களை இழக்கிறோம். தங்கள் சித்தாந்தத்தை வேரூன்றி நிலைபெறச் செய்ய சில விஷமிகளை அழிப்பதில் தவறென்ன இருக்கிறது? நீ ஏதேதோ சொல்லி குழப்புகிறாயே. தாங்கள் குழம்பவே வேண்டாம் குருநாதா. மோர் குழம்பு தங்களுக்காக காத்திருக்கிறது. முதலில் அதை சென்று ஸ்வீகரியுங்கள். இனி ராமானுஜன் தங்களுக்கு ஒரு தடைக்கல்லாக என்றுமே இருக்க மாட்டான். அதற்கு நான் பொறுப்பு. நான் எடுக்கும் முயற்சிகளுக்கு தாங்கள் தடையாக இருக்க வேண்டாம். அதுதான் இந்த சிறியேனின் வேண்டுகோள். சம்பூர்ணம், நம் குருநாதரை போஜனம் செய்ய அழைத்துச் செல்லுங்கள். வாருங்கள் சுவாமி. ராமானுஜா, வெளியில் வைத்து உன்னை முடிப்பது கடினம். அருகிலேயே, மிக அருகிலேயே வைத்து உன் கதையை முடிப்பதுதான் மிகவும் சுலபம். முடிக்கிறேன். சரியான ஒரு ஏற்பாட்டோடு உன் விதியை இந்த கைலாசம் தீர்மானிக்கிறேன். கைலாசம்! குருநாதா, என்ன சபேசா, மார்த்தாண்டா, இன்று பாடசாலையில் பழைய கலை கூடிவிட்டது போல் இருக்கிறது. என்னடா புதிர் போடுகிறாய்? புதிரெல்லாம் இல்லை, பாடசாலை வளாகமே சுத்தபத்தமாக இருக்கிறது. பொருட்கள் கண்ட இடத்தில் இறைந்து கிடக்காமல் அது அதனதன் இடத்தில் இருக்கிறது. ஏதோ ஆய்வாளர் வரப்போவது போல் ஒரு பரபரப்பு, ஒரு சுறுசுறுப்பு. புது மாணவர்கள் காலையிலிருந்து மிகவும் ஸ்ரத்தையாக வேலை செய்கிறார்கள். நன்றாய் கேட்டாய் போ. இன்று வெகு நாட்கள் கழித்து நம் குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ யாதவ பிரகாச சுவாமிகள் நம் பாடசாலைக்கு வரவிருக்கிறார். அதனால்தான் இத்தனை பரபரப்பு, சுறுசுறுப்பு எல்லாம். அதுதான் விஷயமா? இன்னொரு விஷயம் நானே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். வித்தியார்த்திகள் ஆசானுக்கு பயந்து விடுப்பு எடுத்து அகத்திலேயே இருந்து விடுவார்கள். இது நடைமுறை. ஆசானுமா வகுப்பை புறக்கணிப்பார்கள்? அடே, உனக்கு வாயிலும் கொழுப்பு அதிகமாகிவிட்டதரா? ஆசானையும் வைத்து ஆசியம் செய்கிறாயா? நான் ஒரு மரமண்டை. உன்னை வைத்துக் கொண்டு பரிகாசமாக பேசியது என்னுடைய தவறு.
இதை அப்படியே கொண்டு போய் ஆசானிடம் சேர்த்து விடாதே சபேசா. உனக்கு கோடி புண்ணியம், எனக்கோ நாக்கில் துஷ்டகிரகம். சரி, மன்னித்தேன், போ. ஆனால் பிரம்மரக்ஷஸ் நம் ஆசானை மன்னிக்கவில்லை போலிருக்கிறதே. கேள்விப்பட்டேன். கீர்த்திவாசா, போதும். என்ன பேச வேண்டும் என்று உணர்ந்துதான் பேசுகிறாயா? ஒரு வித்தியார்த்திக்கு இது அழகாகுமா கீர்த்திவாசா? வா வா, இதையேதான் நான் உன்னிடம் கேட்க வேண்டும் என்று இருந்தேன். அடுத்தவனை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை நீ உன்னிடமே கேட்டுக்கொண்டால் மிக நன்றாக இருக்கும். சபேசா, ஏன் தேவையில்லாமல் அண்ணாவிடம் வீண் வாதம் புரிகிறாய்? இவன் உனக்குத்தான் அண்ணன், அதுவும் ஒன்று விட்ட அண்ணன், எனக்கல்ல. என் மனதிற்கு நியாயம் என்று பட்டதை பழிச்சென்று நான் சொல்கிறேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? சபேசா, இப்போது நீ என்ன சொன்னாயோ அதைத்தான் நானும் உனக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். சாஸ்திரம் எதை நியாயம் என்று சொல்கிறதோ அதைத்தான் நானும் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அன்று தட்சிணாமூர்த்தி அவர்களின் அகத்தில் என்ன நடந்தது என்பதை தீர விசாரிக்காமல் மனதிற்கு வந்தபடி பேசுவது நல்லதல்ல சபேசா. எல்லாம் தெரிந்துதான் பேசுகிறேன். குருநாதர் அவமானப்பட்டு நிற்கும் போது நீ உன் சுய பிரதாபத்தை காட்டியிருக்கிறாய். சபேசா, போதும். நீ இவரை ஏளனமாக பேசுவதாக நினைத்து நம் குருநாதரைத்தான் அவமதித்துக் கொண்டிருக்கிறாய். வந்தனம் குருநாதா. அமருங்கள், அமருங்கள். இவ்வளவு நாட்களாக தங்களை காணாமல் நாங்கள் மிகவும் ஏங்கிவிட்டோம் குருநாதா. என்ன, சம்பூர்ணம் நன்றாக புரியும்படிதானே பாடம் எடுத்தார்? நன்றாகத்தான் போதித்தார் குருநாதா. இருப்பினும் தங்கள் வழி ஆகாதே. எதையும் ஆணி அடித்தார் போல் பாடங்களை மனதில் பதிய வைப்பவர் தாங்களே அன்றோ? நான் வந்தது உனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்க வேண்டுமே. எங்கள் அனைவருக்குமே மிகவும் சந்தோஷம்தான் குருநாதா. தங்களின் திருவாக்கால் இன்று நடத்தப் போகும் பாடத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இன்றைய பாடம் எதை மையமாக கொண்டு இருக்க போகிறது தெரியுமா? குரு கடாட்சம். அதாவது குருவின் திருவருள், குருவின் மேன்மை, குருவின் மகிமையை பற்றி நீங்கள் ஒவ்வொருவருமே உணர்ந்து அறிந்து உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். எனவே நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணுர், குருர் தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அதாவது குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே சாட்சாத் மகேஸ்வரன். அதாவது பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரனுக்கு சமமான தெய்வமாக குருவை பாவிக்க வேண்டும். நாம் ஜீவிப்பதற்கு உணவு முக்கியம். அது எந்த அளவிற்கு முக்கியமோ வாழ்க்கையிலும் கல்வி அவசியம். அதை புகட்டுபவர் குரு. மனிதன் சுபாவத்தில் அஞ்ஞானிதான், அவனுக்கு ஞானம் புகட்டுபவர் குரு. அவனது ஞானக்கண்ணை திறப்பவர் என்னை போன்ற ஒப்பற்ற குரு. அஞ்ஞானத்தால் குருடனாக இருக்கிற சிஷ்யனின் கண்ணை ஞான மை தடவிய ஊசியால் குருவானவர் திறந்து விடுகிறார். குரு ஞானத்தின் பொக்கிஷம், சிஷ்யனோ அஞ்ஞானி. குருவிற்கும் பெற்ற தாய்க்கும் நாம் பட்டிருக்கும் கடனை அவ்வளவு சீக்கிரமாக தீர்க்க முடியாது. குரு ஒரு ஞானக் கடல். வேதத்தையும் வேதாந்தத்தையும் அறிவது என்பது குருவாலேயே சாத்தியம். வேதத்தின் பொருளை சரியாக கிரகித்துக் கொள்ள வேண்டுமெனில் சொற்களின் உச்சரிப்பு, ஸ்வரம் போன்றவற்றை குறித்த சிக்ஷா, சொற்களின் தூய்மையான வடிவம் மற்றும் பிரயோகங்களை விவரிக்கும் வியாக்கரணம், அதாவது இலக்கணம், மந்திரங்களின் அக்ஷரங்கள், மாத்திரைகளின் சேர்க்கைகளை விவரிக்கும் சந்தஸ், வேதத்தில் உள்ள சொற்களின் பொருளை விவரிக்கும் நிருத்தம்,
வேதம் விவரிக்கும் கர்மங்களுக்கு காலத்தை நிர்ணயம் செய்யும் ஜோதிஷம், வேதம் விவரிக்கும் கர்மங்களின் பிரயோக விதிகளை விவரிக்கும் கல்பம் போன்ற இவை ஆறும் வேதத்தின் 6 அங்கங்கள். இதன் விவரத்தை பூரணமாக என்னை போல் உணர்ந்தவனே மேலான குரு. இப்படி பல விஷயங்களை அறிந்தவனே பூரண ஞான குரு. இதன் மகிமை இப்படி இருக்க, குருவை மிஞ்சிய ஒரு சிஷ்யன் இருப்பது சாத்தியமற்றது. சுவாமி, பொறுத்தருள வேண்டும். தாங்கள் இப்போது சொன்னீர்களே, குருவை மிஞ்சிய சிஷ்யர் ஒருவரும் இருக்க முடியாதே என்று. அது நடைமுறை சாத்தியமற்று இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. எதை வைத்து நீ இப்படி சொல்கிறாய்? சமீபத்தில் நடந்த விஷயத்தை வைத்துதான் சொன்னேன் குருநாதா. தங்களை போன்ற பூரண குருவை மிஞ்சிய சிஷ்யனாக இதோ நம் அருகிலேயே இருக்கிறாரே இந்த ராமானுஜரை வைத்துதான் சொன்னேன். தாங்கள் எவ்வளவோ மந்திர பிரயோகம் செய்தும் போகாத பிரம்மரக்ஷஸ் மந்திரம் ஏதும் சொல்லாத ராமானுஜன் காலடிப்பட்ட மாத்திரத்திலேயே நற்கதி அடைந்து ஓய்வு பெற்றுவிட்டதே. அதன்படி பார்த்தால் குருவை மிஞ்சிய சிஷ்யன் ராமானுஜன் அல்லவா? கீர்த்திவாசா, பொருத்தமில்லாத வார்த்தைகளை கூறாதே. நீ முதலில் உன் இடத்தில் உட்கார். சுவாமி, இவன் ஏதோ... குருநாதா, இந்த கீர்த்திவாசன் ஏதோ பிதற்றுகிறான். தாங்கள் முன்பு போல் வீட்டிலிருந்து பாடங்களை அருளுங்கள். பாடம் தானே எனக்கே எடுத்தாகிவிட்டது. குருவாகப்பட்டவர் அருளும் வாக்குகளை அப்படியே கேட்டு மனனம் செய்யாமல் தேவையில்லாமல் எதிர்வாதத்தை ஏன் முன்வைக்கிறாய்? ஓ, அதை நீ சொல்கிறாயா? பல முறை அதை செய்தவன் நீதானே. உன்னை பார்த்து இப்போது இவனும், அதுவும் நம் குருநாதரிடமே எதிர்வாதம் செய்கிறான். சபேசா, எதையும் சம்பந்தப்படுத்த பார்க்கிறாய். என்னுடைய வாதம் என்பது சாஸ்திரம் மற்றும் தத்துவம் பற்றியது. அது உண்மையை தெளிவாய் அறிய உதவக்கூடிய ஆரோக்கியமான விசாரம். நீ அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டும். கீர்த்திவாசா, குருவால் பல விஷயங்கள் உபதேசிக்கப்படுகின்றன. அவற்றை விவேகத்தால் சீர்தூக்கி பார்த்து சாரமானதைக் கொண்டு சக்கை போன்றவற்றை ஒதுக்கித் தள்ளுவதில் தவறில்லை. அப்படி என்றால் சக்கை போன்ற குப்பையான விஷயங்களை ஆசான் போதிக்கிறார் என்கிறாயா? சபேசா, நீ ஏன் எதையும் குதர்க்கமாக எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறாய்? அண்ணா ராமானுஜர் சொன்னதன் அர்த்தம் உனக்கு விளங்கவில்லையா என்ன? கோவிந்தா, தர்க்கம் வேண்டாம். சபேசா, நான் குருநாதரை நிந்தித்து எதுவும் பேசவில்லை. இது போன்ற கல்பிதம் இனிமேல் வேண்டாம். அப்படியே குருநாதருக்கு நான் அபராதம் செய்திருந்தால் அதை எப்படி நிவர்த்தித்துக் கொள்வது என்பதை ஆலோசித்து அடியேன் முடிவெடுத்துக் கொள்கிறேன். கீர்த்திவாசா, இனி பிரம்மரக்ஷஸ் பற்றியோ அது விலகி ஓடியது பற்றியோ எதுவும் பேச வேண்டாம். யாருமே எங்கேயும் இனிமேல் அந்த நிகழ்ச்சியை பற்றி விவாதிக்க வேண்டாம். நம் ஆசான் பாதியில் எழுந்து சென்றதால் என் மனம் மிகவும் சங்கடத்தில் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் எனக்கு ஒரு உபகாரம் செய்ய பிரார்த்திக்கிறேன். நீங்கள் அனைவரும் புறப்படுங்கள். போன்ற பூரண குருவை மிஞ்சிய சிஷ்யனாக இதோ நம் அருகிலேயே இருக்கிறாரே இந்த ராமானுஜனை வைத்துதான் சொன்னேன். தாங்கள் எவ்வளவோ மந்திர பிரயோகம் செய்தும் போகாத பிரம்மரக்ஷஸ் மந்திரம் ஏதும் சொல்லாத ராமானுஜன் காலடிப்பட்ட மாத்திரத்திலேயே நற்கதி அடைந்து ஓய்வு பெற்றுவிட்டதே. அதன்படி பார்த்தால் குருவை மிஞ்சிய சிஷ்யன் ராமானுஜன் அல்லவா?